Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா ஆரஞ்சோட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருந்துருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்ச அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம பசங்க வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா அழகழகா ஆங்கிளாக எடுத்திருக்காரு. அப்பா அவங்க அப்பாவுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுப்பா அப்படின்ற தான் சோவோட அப்பா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மூமெண்ட்டையும் வந்து மிஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாவும் என்ன பண்ணுறான்னா நமக்கு அக்கறை சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அவன் மட்டும் தான் தனியாக தெரியும். அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிற. அது ஏன்டி நீ எடுத்த, நீ தெரியவே இல்லையே. சரி அப்படி நீ அதை எடுக்கிறனா நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பா. அதை வந்து இவன் தூக்கிறான். டே அது எடுக்காதரா, எனக்கு வெக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது காதலருக்குள்ள சண்டையா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கவும் சரி அதெல்லாம் விடுங்கப்பா, ரிவார்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே வாங்கிக்கினியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்னதுன்னு அந்த முத்தத்தை பற்றி தான் கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு இருக்காங்க. அது எப்படா ஓப்பனாக சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சமாளிக்கிறேன்ற பேரில் அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன்டா கேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க எல்லாருமே வெக்கப்பட்டு இருக்காங்க. அட பாவி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளுக்கு கண்ணத்தில் தான் கொடுத்துருப்பான். இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ரஸ் தானே. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதில் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒன்றா இருப்போம்னு சொன்னீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக அந்த 10 வருஷம் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும். அது உனக்கு கூடிய சீக்கிரமே புரியும்டா, நீ வந்து வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் இருக்கிறதே பெஸ்ட்டான ஃபோட்டோனா இதுதான்டா சொல்லுவேன். ஏன் தெரியுமா, அதில் நீ ஸ்மைல் பண்ணுற பார்த்தியா, இதே மாதிரி தான் ப்ரீ ஸ்கூல்லையும் நீ வந்து ஸ்மைல் பண்ணி அதை வந்து உங்கள் அம்மா கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அது நான் பார்த்தேன். ரெண்டையும் கம்பேர் பண்ண ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லவும் எப்படா உனக்கு அது தெரியும், உங்கள் ஆயா தாண்டா காட்டினாங்க. இதை பார்க்கும்போது நீ வந்து மறுபடியும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்கிறான். கட் பண்ணி அப்படியே ஃபியூச்சரில் தான் காட்டுறாங்க. நம்ம பசங்க வந்து அவனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. யாரா அவனுக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க கக்கரையோட பாட்டி தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவனுக்காக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் நான் வந்து முக்கியமான விஷயங்களை திருடிட்டேன். அதில் மெயினானது என்னென்னா நாவோ அப்படின்ற எனது நாவோ திருடிக்கிட்டேன். ஆமாம் கக்கருக்கு தெரியுமா நான் வந்து அவனை விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வந்து தெரியல. அவனுக்கு தெரிஞ்சிருந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அது, ஆனாலும் அதை வெளியே காட்டியிருந்திருக்க மாட்டான். அது எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் வந்து தெரியாத மாதிரி என் கண்ணை கட்டிட்டேன். அப்படி பண்ண ஒரு தப்புனால இப்படி ஒரு முடிவு ஏற்படும் சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்றா. டே நீ எந்த தப்பும் செய்யலடா. ஒருவேளை எங்களுக்கும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் 2 பேரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேனே தெரியாம தான் சுற்றின்றது இருப்போம். ஏன்னா 2 பேருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல்னால தான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அவனுக்கு தான்டா சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சாக்கு சொல்லிட்டு இருக்கா. அட பாவி, எனக்கு எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? சரி அதெல்லாம் விடுங்க, நானே அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவன் உயிரா என் காதலான்னு கம்பேர் பண்ணும்போது அவன் உயிர் தான்டா எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஒரு வேளை நம்ம வந்து அவனோட காதல் வந்து முன்னாடியே நோட்டீஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருந்தோன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் தான் அது எல்லாத்தையும் திருடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே அவன் சாகாமல் இருந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீ வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்றைக்கி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலையே, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எது கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு ப்ரப்போஸ் பண்ணி இது எப்படா நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சாக்கு வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி இப்போ பாஸ்டல் தான் காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கிறிஸ்மஸ் ஈவனுக்கு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். நம்ம 2 பசங்களும் வந்து டேட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேர் டேட்டு போகட்டும், நம்ம எல்லாம் சுற்றலாம், அதெல்லாம் விட்டுருங்க. 2 வருஷத்துக்கு ஒரு நியூ இயர் ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோமே, அதுக்கு வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போகலாம்டா. என்ன சேர்ந்து போனால் நியூ இயருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். தனியாக போனால் தான் போர் அடிக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு வந்து வேண்டலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுவன் என்ன பண்ணிடுறான்னா நான் வரல, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு ஏதோ காரணம் இருக்க போல், அந்த லெட்டர் ஏதோ படிச்சிருக்கா இந்த பையன், அதனால தான் வந்து அவாய்ட் பண்ணுறான். இதை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான் நம்ம டக்காக்கோ. டே என்ன விஷயம் ஓப்பனாக சொல்லுன்ற மாதிரி சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உண்மையாகவே எனக்கு வேலை இருக்குது, அதனால தான் நான் வரல, நீங்கள் எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி நான் வா நம்ம 2 பேரும் அங்கே ஒரு புது ஷாப் பண்ணியிருக்காங்களா, அங்கே போயிட்டு வந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வலிச்சிட்டு அங்கே வந்து ஓடிடுறான். ஓடின பிறகு டக்காக்கோ என்ன பண்ணுறான், பேக் ஏற்றி அவன் தலைமையிலே அடிக்கிறா. சுவன் மேலே அடிச்சுட்டு எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஒழுங்காக ஓப்பனாக சொல்லி எதுக்காக நீ வரமாட்டேன்னு சொல்லவும் இல்லைப்பா உண்மையாகவே எனக்கு வேலை இருக்குது, அதனால தான் நான் வரல, நான் போயிலாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லு. டே உன்னோட லெட்டரில் ஏதோ போட்டிருக்கு, அதனால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் லெட்டரில் நீயும் என் கூட சேர்ந்து வந்து அப்படின்னு தான் போட்டிருக்கு, அதெல்லாம் எப்படி மாற்ற ட்ரை பண்ணுற, நீ மாற்றலாம் ட்ரை பண்ணலப்பா, ஃபியூச்சர் எப்படி வேணால் மாறலான்றது உனக்கே தெரியும். இல்லை நீ தான் இதை ட்ரை பண்ணுற, ஏன்னா என் லெட்டர் படி பார்த்தா நீ என் கூட சேர்ந்து தான் வந்திருக்கணும், அப்படி நீ வரலன்னு ஆசைப்பட்றேன்னா உன்னோட லெட்டரில் ஏதோ ஒரு விஷயம் போட்டிருக்கு, அதை பார்த்து தான் நீ வரமாட்டேன்னு முடிவெடுத்திருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமே லெட்டரில் போட்டுருந்தது, அது என்ன தெரியுமா, அந்த நியூ இயர் நைட் அன்றைக்கி தான் நீ வந்து உன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸை நான் கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்க, அதுதான் உங்களோட கல்யாணத்துக்கும் லீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. எனது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஆமாப்பா 2 பேருக்கு ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும்
நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஏன்னா இவன் பண்ணுறது மூலியமாக அதுக்கு அக்கறையோட சாவுக்கு வந்து லீட் ஆகும். அதனால் நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் நீ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறேன்னு நினைக்கிறியா? அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஸ்வீட் மெமரி வந்து எரேஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். டேய் உங்களுக்கு வந்து புரியலையா? நம்ம டீச்சர் ஒன்று சொன்னார் பார்த்தியா, பேரலல் வேர்ல்டுன்னு. நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது வேற ஒரு வேர்ல்டு, இப்போ நம்ம இருக்கிறது வேற ஒரு வேர்ல்டு. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க அங்கே வந்து ஃபியூச்சர்லேருந்து லெட்டர் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். அது மூலியமா ஒரு புது ஃபியூச்சரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது வேற ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர்லேருந்து நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கு. இது வந்து வேற ஃபியூச்சர். அதனால தான் சொல்கிறேன், இங்கே நம்ம எதாவது மாற்ற ட்ரை பண்ணோம்னா இந்த ஃபியூச்சரில் மேபி கக்கிருவை காப்பாற்றி அவன் வந்து நாவை கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதனால் அது வந்து ஒரிஜினல் வேர்ல்டுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அங்கே இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். இதை வந்து நான் எரேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது ஒரு வேற வேர்ல்டு, அது ஒரு வேற வேர்ல்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறேன். நீ சொல்கிறது என்னதான் உண்மையாக இருந்தாலும் அப்புறம் அவன் மனசு வந்தது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னோட மைண்டை வந்து மேட் பண்ணிட்டேன். என்னால் வந்து இதை மாற்றவே முடியாது. நான் யோசிச்சு வச்சுட்டு ஏற்கனவே ஏன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த ஒரே ஒரு விஷயத்தினால அவனோட சாவு வந்து ஆகுதுன்னா அதை எப்படியா இருந்தாலும் நான் தடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது உங்களுக்கே நல்லா புரியும் இல்லையா? நீங்களும் என் நிலமையில இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஒரு லெட்டர் அமிச்சான் பார்த்தீங்களா ஃபியூச்சர்லேருந்து. அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஒரு பக்கம் அவனை சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் அவனுக்கு சோகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணலன்னா அவன் கூட வந்து கல்யாணம் ஆகாது இல்லையா? அதை பற்றி தான் யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதை ப்ரப்போஸ் பண்ணிட்டா கக்கீர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுருவான். அப்படி தனிமையாயிட்டானா மறுபடியும் அவனுக்குள்ள சூசைட் தாட்ஸ் வந்து அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு. அதை தடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது எல்லாத்தையும் எடுக்கிற அந்த ஒரு முடிவில் தான் வந்து இருக்குது. நாவோட லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்றைக்கி 2 பேரும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அன்றைக்கி வந்து அவனோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அதனால் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த நியூ இயருக்கு தான் வந்திருப்பான். அந்த நியூ இயரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா டிசம்பர் நைட்டெல்லாம் இருந்து விடிகிற வரைக்கும் அந்த நியூ இயர்க்காக வெயிட் பண்ணுவாங்களாம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் தனியாக வந்திருக்காங்க. தனியாக வரும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டைக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அங்கே வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் கக்கேரு. போனவன் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசுறதே இல்லையா? இவளும் வந்து அவன்கிட்ட சாரி கேட்கலாம் நினச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். அப்படி நைட்டு சண்டை போட்டு போவான் பார்த்தீங்களா? அப்படி நைட்டு சண்டை போட்டு போகும்போது அங்கே வந்து அவள் அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம சுவா வந்து அவளை சமாதானப்படுத்தி அவன் மனசில் இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவா. அந்த விஷயத்தினால தான் வந்து ஃபியூச்சர் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதை தான் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி அந்த டிசம்பர் நைட்டு தான் காட்டுறாங்க. எல்லாருமே அங்கே வந்து கூடிக்கிட்டு இருக்காங்க. சுவா மட்டும் வரா மாதிரியே தெரியல. ஏன்னா அவன் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சிருக்கான். எப்படி இருந்தாலும் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த நாய்க்கு வந்து வயிறு வலியாப்பா, நிறைய சாப்பிட்டானா அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வீட்டில் தான் பத்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி வாங்க நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணலாம். அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, ஒரு வேளை அவன் வந்தாலும் வருவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் எதாவது போட்டுருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம்னு போட்டுருந்தது, அதான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். நீ கவலைப்படாத, சண்டை போட்டால் உறவுகள் வந்து நெருங்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோ பாரு நானும் சாக்கும் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம், நாங்கள் வந்து எப்படி மேரிட் கப்பல் மாதிரி இருக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவனு சொல்லிட்டு இருக்கா. ஏய் நான் சும்மா சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. ஏன்டா நீங்கள் 2 பேரும் டேட்டிங் மட்டும் தொலைங்களாண்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம சும்மா வந்து வரா மாதிரியே இல்லை போல. அவன் முடிவு எடுத்துட்டு வீட்லேயே வந்து உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோஸையும் அந்த லெட்டரையும் மட்டும் தான் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனே வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறான். அவன் வந்து அன்றைக்கி நைட்டு சண்டை போட்டு போன பிறகு வாழ்ந்துட்டு இருப்பான். இவன் போய் சமாதானப்படுத்திட்டு, நீ வந்து கவலைப்படாத, அவன் உன்னை வெறுத்தாலும் சரி நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா பண்ணிட்டானா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் ஒரு வேற விதமான ஒரு மாற்றிட்டு அதை ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனும் காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம நாவா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சண்டை வரப்போகுது. அந்த சண்டை எதனால் வருதுன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது அவனோட பாட்டியை பற்றி சொல்லுவான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களுக்கு எதாவது ஆயிடுமோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, அதை பற்றி கவலைப்படாத, இப்போ இருக்கிறத பற்றி மட்டும் யோசி, நம்மளோட கவலைகள்லாம் மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து அவன் கோவப்பட்டு சண்டை போட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பான். இதனால தான் அந்த சண்டை வந்து பெருசாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இதுவுமே நான் வந்து அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, நான் வந்து யோசிச்சு தான் பதில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம காக்கிறவா அங்கே என்ட்ரி கொடுக்குறான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது, நம்ம எதாவது சூடாக குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ராக் பேப்பர் சீசர் ஆடி யார் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம நாவும் கக்கேரோ தான் செலக்ட் ஆகுறாங்க. இப்போ தான் இவங்க 2 பேரும் தனியாக இருப்பாங்க. இப்போ தான் வந்து சண்டையும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக அவன் வந்து பார்த்துக்குவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவள் ஒரு பிளானோட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பசங்களும் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜூஸ் வாங்க வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் கிடைக்கல. சரி வேற ஏதாவது இடத்துக்கு போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க. இவளும் பொறுமையாக அவன் பேசட்டும் அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கா. அதுக்கு வந்து நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னா, என்ன மன்னிச்சிருப்பா, கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு என்னால் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. அவன் அவங்க பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். அவங்களுக்கு வந்து கோல்டு தான், சாதாரணமாக தான் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ரொம்ப வந்து சீரியஸ் ஆயிடுச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது, உங்கள் பாட்டியை பார்த்துக்கும், நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், அவங்க வந்து நல்லா தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்டா நீ வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. மாதிரி என்ன மன்னிச்சு நீ மூட ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் சோகமாக பேசிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாது, உங்கள் பாட்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் சொல்ல ட்ரை பண்ணுறா. அப்போ நம்மளால் என்ன சொல்லிடுறான்னா, இதே மாதிரி தான் நான் எங்கள் அம்மாவும் நினச்சேன், அவங்களுக்கு எதுவும் ஆகாது, அவங்களை தனியாக விட்டால் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்சி எல்லாமே தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டவனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ பயப்படாதடா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தான் சொல்றா இவ. ஏன்னா இவளுக்கு வந்து தெரியும் இல்லையா 10 வருஷம் கழிச்சு அவங்க உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு இவ சொல்லியிருப்பா. ஆனா நம்ம பையனுக்கு என்ன அந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா. இதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் நல்லா இருப்பாங்க சொல்லிட்டு நினைச்சிருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பாட்டிக்கும் நடக்குமான்னு பயப்படுறான். உனக்கு என்னடி தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீயே நினைச்சிக்கிட்டு இருக்க, அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கூட இருந்து பார்த்தவனு தான் தெரியும். நான் கூட இல்லை எங்க அம்மாக்கு, அதனால தான் அவங்க வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்க வந்து சூசைட் பண்ணி செத்து போனாங்க. அவங்களும் வந்து நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில் என் கூடவே இல்லாம போயிட்டாங்க. எங்க பாட்டியும் அதே மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. நீ என்னடான்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்ற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்படி சொல்லி சமாதானப்படுத்துவா? இவள் வந்து நான் ஃபியூச்சர்ல இருந்து லெட்டர் அனுப்பினா நான் சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல முடியாது. வார்த்தைகளே வாயிலேருந்து வரல. டேய் நீ கொஞ்ச நேரம் இருடா அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எங்க பாட்டியை போய் பார்க்க போறேன், எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்ப ட்ரை பண்ணி அவ கையை பிடிக்கிறா. கையை தட்டி விட்டுட்டு என் பக்கத்துல வராது, என் கூட பேசாத, நான் இங்க வந்து போறேன், என்னை தடுக்க ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அங்க வந்து போயிடுறான். அதனால எந்த ஒரு வார்த்தையுமே வாயிலிருந்து பேசவே முடியல. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் தான் வருது. அவனும் அப்படியே அங்க வந்து சோகமா நடந்து போய்கிட்டே இருக்க. இந்த பக்கம் நம்ம பசங்க பயந்துகிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே சுவாக்கோ ஃபோன் பண்றாங்க. நான் எங்கடா சுத்திக்கிட்டு இருக்க நீ, நியூ இயருக்கு வாடானா வராம எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்க நீ. டேய் நீ வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்டா. ஏன்னா வந்து ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், சேஞ்ச் ஆகாது, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும், டேய் நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, பக்கேரிவை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரு வழினா அதை கண்டிப்பா நடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ம சாக்கு வாங்கி பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னா நம்ம ஃபியூச்சர் சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அதனால காக்கேரிவை காப்பாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் மற்றவங்களே அஃபெக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ரேஸ்ல வந்து காக்கேரிவன் தோத்துருப்பான், ஆனா அவன் ஜெயிச்சிட்டா இல்லையா, அப்படின்னா உண்மையா ஜெயிக்க வேண்டியவன் அங்க தோத்துருக்கான் அப்படின்னா வேற ஒருத்தரோட ஃபியூச்சரை அதை அஃபெக்ட் பண்ணும். நீ என்ன சொல்றனா நாம இங்க மாத்த ட்ரை பண்ணா வேற யாரோ ஒருத்தர் வாழ்க்கை வந்து அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால மாத்த ட்ரை பண்ணாது உன்னோட மனசுல இருக்கிறத போயிட்டு நாவ கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்தது நம்ம ஆஸ்தான் வாங்கி பேசுறா. டே நான் அவங்களுக்கு தான் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா நான் உனக்கும் சப்போர்ட் பண்றேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு தான், நீ வந்து மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் உடைச்சிரு, அப்பதான் வந்து மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்லை, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன், நீங்க வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் நடக்கிற இடத்துக்கு தான் வந்து சுத்திட்டு இருக்கான் போல. அந்த சவுண்ட் இவளுக்கு கேட்டுது. சரி வைங்க அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறான்னா, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல நினைச்சா இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நான் இங்க தனியா அழுதுகிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்த நோக்கி தான் வரான். இந்த இடத்துல தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அதனால தான் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா இப்போ என்ன பண்றேன், கிட்ட வந்துட்டு அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்னால் எதுவுமே மாற்ற முடியல, நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ பயப்படாத, கக்கேரு வந்து உன்னை ஹேட் பண்ணாலும் அவனை வெறுத்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைலாக்கா மாத்தி சொல்றான். அங்க என்ன சொல்லியிருப்பான்னா, நான் இருக்கேன், நான் உன்னை காதலிக்கிறேன், அவன் உன்னை ஹேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இங்க இப்படி மாத்தி என்ன சொல்றான்னா, அவனை ஹேட் பண்ணி வெறுத்து உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த நாயை தரதன்னு வச்சு உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன், என்ன ஆனாலும் சரி உங்க 2 பேரும் பிரிய விட மாட்டேன், அதனால நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவனுக்குன்னு இருக்கிறது நீ ஒரு ஆள் மட்டும் தான், அதனால என்ன பண்ற, நீ போய் அவனை கெட்டியமா பிடிச்சிக்கோ, நீ அவனை தேடிப்போ, நீ மட்டும் அவனை கை விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதான பத்தி அங்க வந்து அமுச்சு வைக்கிறான். டைலாக்கே மாத்தி பேசிட்டான். ஆளு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தாலே நமக்கு தெரியும். இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம கக்கிரவன் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து திருப்பியும் பிடிச்சி பேசி எதனா வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ட்ரை பண்றா. ரிங்கு போய்கிட்டே இருக்க. கக்கர் வந்து எடுக்கவே மாட்டான். டே எட்ரா ப்ளீஸ் எட்ரா, நான் சாரி கேட்கறேன், என்ன வேணா பண்றேன், நான் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணும், நான் வந்து உன்னை பிரிஞ்செல்லாம் இருக்கவே முடியாது, நீ இருக்கிற ஃபியூச்சர் தான் எனக்கு வேணும், தயவு செஞ்சு ஃபோன் எட்ரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. நம்ம கக்கர் என்ன பண்றான்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான் போல. ஃபோனை தூக்கி டம்மாண்டு உடச்சி போட்டுறான். உடச்சி போடவும் அப்படியே அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு ட்விஸ்டோட தான் முடிச்சிருக்காங்க. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.